இது லங்கா டுடேயின் உலக செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஒமிக்ரான் பரவல் எதிரொலி. இங்கிலாந்தில் மீண்டும் ஊரடங்கா? நெதர்லாந்தில் மீண்டும் ஊரடங்கு ஒமிக்ரான் காரணமாக பிரதமர் அறிவிப்பு. அமெரிக்க இந்திய சுகாதார மந்திரிகள் சந்திப்பு. மின்னல் வேகம். இதுவரை 89 நாடுகள் ஒமிக்ரான் தொடர்பில் மீண்டும் எச்சரிக்கை விடுத்த உலக சுகாதார அமைப்பு. 135 வயது வரை வாழ்ந்த சீனாவின் அதிக வயதுடைய பெண்மணி காலமானார். எல்லை தாண்டி மீன்பிடித்த ராமேஸ்வரம் மீனவர்கள் பலர் படகுடன் கைது. இந்துக்களுக்கென தனி மயானம் அமைக்க பிரிட்டன் அரசு அனுமதி. உலகம் முழுவதும் கோவிட்-19 பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 27.45 கோடியாக உயர்வு. இனி விரிவான ஒமிக்ரான் பரவல் எதிரொலி. இங்கிலாந்தில் மீண்டும் ஊரடங்கா? இங்கிலாந்தில் கொரோனா வைரஸ் பாதிப்பு தொடர்ந்தும் அதிகரித்து வருகின்றது. அங்கு கடந்த சில நாட்களாக வைரஸ் தொற்று மின்னல் வேகத்தில் பரவி வருகின்றது. நேற்று ஒரு நாளில் மட்டும் அங்கு 93,045 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதியாகியுள்ளது. இதற்கிடையில் உருமாறிய புதிய வகை கொரோனாவான ஒமிக்ரானுக்கும் அங்கு அதிவேகத்தில் பரவ தொடங்கி இருக்கிறது. அங்கு இதுவரை 15,000க்கும் அதிகமானவர்களுக்கு ஒமிக்ரான் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டு இருக்கிறது. அது மட்டுமின்றி உலகிலேயே முதல் முறையாக அங்கு ஒமிக்ரான் தொற்றால் ஒரு உயிரிழப்பும் நேர்ந்துள்ளது. இப்படி கொரோனா பாதிப்பு அங்கு தொடர்ந்து மோசமடைந்து வருவதால் வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த மீண்டும் ஊரடங்கை அமல்படுத்த பிரதமர் பாரிஸ் ஜான்சன் முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன்படி கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு பிறகு 2 வாரங்களுக்கு ஊரடங்கு அமல்படுத்தப்படலாம் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. நெதர்லாந்தில் மீண்டும் ஊரடங்கு ஒமிக்ரான் காரணமாக பிரதமர் அறிவிப்பு. நெதர்லாந்தில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்படுவதாக அந்த நாட்டின் பிரதமர் மார்க் ரூட்டோ அறிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் கூறுகையில், தற்போது நாட்டில் கொரோனா மற்றும் ஒமிக்ரான் வைரஸ் நாம் நினைத்ததை விட வேகமாக பரவி வருகிறது. எனவே நாட்டில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது. அதாவது இன்று முதல் ஜனவரி 14 வரை அனைத்து அத்தியாவசியமற்ற கடைகள், உணவகங்கள், பார்கள், சினிமாக்கள், அருங்காட்சியகங்கள் மற்றும் திரையரங்குகள் மூடப்பட வேண்டும். அதே நேரத்தில் பள்ளிகள் குறைந்தது ஜனவரி 9 வரை மூடப்பட வேண்டும். கிறிஸ்துமஸ் தினத்தை தவிர மற்ற நாட்களில் மக்கள் தங்களுடைய வீட்டில் அனுமதிக்கப்படும் விருந்தினர்களின் எண்ணிக்கையும் 4 2 குறைக்கப்படுகிறது. இவ்வாறு பிரதமர் மார்க் ரூட்டோ தெரிவித்துள்ளார். 135 வயது வரை வாழ்ந்த சீனாவின் அதிக வயதுடைய பெண்மணி காலமானார். சீனாவின் மிக வயதான நபராக அறிவிக்கப்பட்ட அலிமிஹான் செய்தி உடல்நலக் குறைவு காரணமாக நேற்று முன்தினம் காலமானார். அவருக்கு வயது 135. சீனாவின் தென்மேற்கு ஜின்ஜியாங்கின் கஷ்கர் நகரைச் சேர்ந்த அலிமிஹான் 1886 ஜூன் மாதம் 25ஆம் தேதி பிறந்துள்ளார். கடந்த 2013ஆம் ஆண்டு அலிமிஹான் தான் சீனாவின் மிக வயதான நபர் என்று சீன அரசு அதிகாரபூர்வமாக வெளியிட்டது. மரணமடையும் வரையில் எளிய வாழ்க்கை வாழ்ந்த அலிமிஹான் நேரத்துக்கு சரியாக சாப்பாடு விடுவாராம். சூரிய ஒளியில் அடிக்கடி அமர்வது அவருடைய ஆரோக்கியத்துக்கு முக்கியமான காரணம் என்று ஒரு நேர்காணலில் அவர் குறிப்பிட்டுள்ளார். அவர் வசித்த கொலும்சரிக் பகுதி மிக வயதானவர்கள் வாழும் இடமாக கருதப்படுகிறது. இங்கு 90 வயதை தாண்டியும் பலர் வாழ்ந்து வருகின்றார்கள். இதற்கு சுகாதார சேவைகள் சிறப்பாக வழங்கப்படுவதே முக்கியமான காரணமாக கூறப்படுகிறது. இந்த பகுதி மக்களுக்கு இலவச மருத்துவ சேவை, ஆண்டுதோறும் உடல் பரிசோதனை, 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு மாதம் தோறும் உதவித்தொகை உள்ளிட்டவை வழங்கப்படுகின்றன. மின்னல் வேகம். இதுவரை 89 நாடுகள் ஒமிக்ரான் தொடர்பில் மீண்டும் எச்சரிக்கை விடுத்த உலக சுகாதார அமைப்பு. இதுவரையில் உலகில் 89 நாடுகளில் கொரோனா பெருந்தொற்றின் ஒமிக்ரான் மாறுபாடு பரவியுள்ளதாக எதிர்பார்க்கின்ற நாட்களில் இந்த எண்ணிக்கை இரட்டிப்பாகலாம் என்றும் உலக சுகாதார நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. உலக சுகாதார நிறுவனம் விடுத்துள்ள எச்சரிக்கையில், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக உள்ள நாடுகளில் ஒமிக்ரான் மாறுபாடு வேகமாக பரவுகிறது என்றும் குறிப்பிட்டுள்ளனர். இது தடுப்பூசிகளின் செயல்திறன் தொடர்பில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் உலக சுகாதார நிறுவன நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். மட்டுமின்றி மிக ஆபத்தான மாறுபாடாக அடையாளம் காணப்பட்ட டெல்டா மாறுபாடை விடவும் ஒமிக்ரான் மாறுபாடானது மிக வேகமாக பரவுவதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது. ஒமிக்ரான் மாறுபாடு தொடர்பில் போதிய தரவுகள் இதுவரை வெளியாகவில்லை என்றாலும் அதன் பரவும் வேகம் உண்மையில் கவலை அளிப்பதாக நிபுணர்கள் தரப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. இதனிடையே பிரான்சில் கொரோனா பாதிப்பால் 3000 மக்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஐரோப்பிய நாடுகள் கடுமையான கட்டுப்பாடுகளை மீண்டும் அமலுக்கு கொண்டு வர ஆயத்தமாக வருகின்றது.
ஆஸ்திரியா, பிரான்ஸ் நாடுகள் பயண கட்டுப்பாடுகளை கடுமையாக்கியுள்ளது. பாரிஸ் நகரில் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. டென்மார்க்கில் திரையரங்குகள், கச்சேரி அரங்குகள், பொழுதுபோக்கு பூங்காக்கள் மற்றும் அருங்காட்சியகங்கள் மூடும் நிலை ஏற்பட்டுள்ளது. அயர்லாந்தில் பப்கள் மற்றும் மதுபான விடுதிகளுக்கு இரவு 8 மணிக்கு மேல் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்துக்களுக்கென தனி மயானம் அமைக்க பிரிட்டன் அரசு அனுமதி. பிரிட்டன் பக்கிங்ஹாம் ஷைரில் நவீன வசதிகளுடன் இந்துக்களுக்கான ஒரு மயானம் அமைக்க அந்த நாட்டு அரசு முடிவு செய்துள்ளது. காத்திருப்பு அறை, தகன மண்டபம், சடங்குகள் அறை, குளியல் அறை, விழா மண்டபம் உள்ளிட்டவற்றுக்கு குறித்த மயானம் அமைக்கப்பட உள்ளது. இந்து சம்பிரதாயங்களின்படி இறுதி சடங்குகள் செய்வது ஆன்மாவுக்கு விடுதலை அளிப்பதற்கான அடிப்படை விடயம். இதனால் இறந்தவர் குடும்பத்தினருக்கு மன அமைதி கிடைக்கின்றது. டென்ஹாமில் உள்ள எங்கள் மைதானத்தில் இந்த சேவையை வழங்குவதற்கான கட்டமைப்புகளை உருவாக்க உள்ளோம். மயானம் அமைக்கும் பணிகளில் அனைத்து இந்து தரப்பினரும் எங்களுடன் இணைந்து செயல்பட வேண்டும் என எதிர்பார்க்கின்றோம் என அனுபம் தொண்டு நிறுவன ஆன்மீக தலைவர் பரம்புயா ஷஹாப்ஜி தெரிவித்துள்ளார். அமீரக இந்திய சுகாதார மந்திரிகள் சந்திப்பு. அமீரகம் வந்துள்ள இந்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை மந்திரி டாக்டர் மன்சுக் மாண்டவியா துபாயில் அமீரக சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்புத்துறை மந்திரி அப்துல் ரஹ்மான் பின் முகமது அல் ஒவைஸை சந்தித்து பேசினார். அப்போது சுகாதாரத்துறையில் இருதரப்பு ஒத்துழைப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்தும் பேசப்பட்டன. மேலும் கொரோனா உள்ளிட்ட பாதிப்பு சமயங்களில் இரு நாடுகளும் ஒருங்கிணைந்து செயல்பட்ட விதம், மருந்து பொருட்களில் பரிவர்த்தனையில் ஒத்துழைப்பு ஆகியவை குறித்தும் பேசப்பட்டது. அப்போது அமீரக சுகாதார மந்திரி அப்துல் ரஹ்மான் பின் முகமது அல் ஒவைஸ் கூறுகையில், ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் இந்தியா ஆகிய இரு நாடுகளுக்கும் இடையிலான வரலாற்று பூர்வமான உறவு இருந்து வருகிறது. இந்த உறவானது சுகாதாரம் உள்ளிட்ட துறைகளிலும் நீடித்து வருகின்றது. சுகாதாரத்துறையில் தரத்தை உயர்த்த தேவையான அனைத்து ஒத்துழைப்புகளையும் மேற்கொள்ள வேண்டும். சுகாதாரத்துறையில் இந்தியாவுடனான உறவு சிறப்பாக இருந்து வருகிறது. இது மேலும் அதிகரிக்கப்பட வேண்டும். அமீரக அரசை பொறுத்தவரையில் சர்வதேச அளவில் அனுபவம் கொண்ட அனைவரையும் பயன்படுத்திக் கொள்ள தயார் நிலையில் இருந்து வருகிறது. குறிப்பாக மருத்துவத்துறையில் நவீன தொழில்நுட்பங்கள், புதிய கண்டுபிடிப்புகள் உள்ளிட்டவற்றையும் வரவேற்கும். அமீரக தலைவர்களின் சிறப்பான வழிகாட்டுதல்கள் காரணமாக கொரோனா காலத்தில் சிறப்பாக கையாளப்பட்டது என்றார். அதனைத் தொடர்ந்து இந்திய சுகாதார மந்திரி டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளதாவது, இந்திய அமீரகம் ஆகிய இரு நாடுகளுக்கு இடையே மருத்துவத்துறையில் ஒத்துழைப்பை மேம்படுத்த இந்தியா அதிக அக்கறை செலுத்தி வருகிறது. மேலும் மருத்துவத்துறையில் இருதரப்பு அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளவும் கவனம் செலுத்தப்படுகிறது. அமீரகம் மருத்துவத்துறையில் சிறப்பான வளர்ச்சியை அடைந்துள்ளது. குறிப்பாக மருத்துவ உட்கட்டமைப்பு சிறந்த முறையில் அமைக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த சந்திப்பின் போது இந்திய தூதர் சஞ்சய் சுதீர் மற்றும் இந்திய துணை தூதர் டாக்டர் அமன் பூரி உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். எல்லை தாண்டி மீன்பிடித்த ராமேஸ்வரம் மீனவர்கள் பலர் படகுடன் கைது. யாழ்ப்பாணம் நெடுந்தீவுக்கு அருகில் சட்டவிரோதமாக எல்லை தாண்டி மீன்பிடி தொழிலில் ஈடுபட்ட இந்திய மீனவர்கள் 43 பேர் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். ரோந்துப்பணியில் ஈடுபட்டிருந்த கடற்படையினர் இவ்வாறு சட்டவிரோதமாக எல்லை தாண்டி மீன்பிடியில் ஈடுபட்டிருந்த தமிழகத்தின் ராமேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த மீனவர்களை கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட மீனவர்களுடன் 6 படகுகளும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக கடற்படையினர் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களை மயிலட்டி துறைமுகத்துக்கு அழைத்து வந்ததன் பின்னர் காங்கேசன்துறை இடைத்தங்கல் முகாமுக்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கடற்படை தகவல்கள் தெரிவிக்கின்றன. உலகம் முழுவதும் கோவிட்-19 பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 27.45 கோடியாக உயர்வு. உலகம் முழுவதும் தற்போது ஒமிக்ரான் தொற்று பாதிப்பு பெரும் அச்சுறுத்தலாக மாறி வரக்கூடிய நிலையில் உலக நாடுகள் தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளன. இந்தியாவிலும் ஒமிக்ரான் தொற்று அதிகரித்துக் கொண்டே வருகிறது. இதனிடையே உலகம் முழுவதும் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டு வருகின்றவர்களின் எண்ணிக்கையும் உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டு வருகின்றது. இந்நிலையில் தற்போதைய நிலவரப்படி உலகம் முழுவதும் கோவிட்-19 பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 27.45 கோடியை தாண்டியுள்ளது. இதன்படி உலகம் முழுவதும் தற்போது 27,45,16,071 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கொரோனா பாதிப்பிலிருந்து இதுவரை 24,63,15,546 பேர் குணமடைந்துள்ளனர். மேலும் வைரஸ் தாக்குதலுக்கு இதுவரை 43,99,000 பேர் உயிரிழந்துள்ளனர். கொரோனா தொற்றுக்கு தற்போது 2,28,34,484 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சிகிச்சை பெறுகின்றவர்களில் 89,268 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது.